இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஃபைனலா ஒன்னே இல்ல கிறிஸ்டோபர் நோலனின் ஓப்பன்ஹீமர் 7 ஆஸ்கார் அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்கு. உலகளவுல மிகவும் முக்கியமான சினிமா விருது விழாவா ஆஸ்கார் அவார்ட்ஸ் இருந்து வருது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்ல 2024ஆம் ஆண்டுக்கான ஆஸ்கார் அவார்ட்ஸ் விருது வழங்கும் விழா கோலாகலமா நடந்து வருது. இந்த ஆஸ்கார் நிகழ்ச்சியை 4வது முறையா ஜிம்மி கிமெல் தொகுத்து வழங்கி வராரு. அண்ட் இந்த முறை 13 பிரிவுகள்ல ஓப்பன்ஹீமர் படம் நாமினேட் ஆகியிருந்துச்சு. அதே சமயத்துல ரிலீஸ் ஆன பார்பி படம் 8 பிரிவுகளை நாமினேட் ஆகியிருந்தது. அண்ட் புவர் திங்ஸ், ஃபால் ஆஃப் அனடாமி, மாஸ்ட்ரோ, கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் மூன் உள்ளிட்ட பல படங்கள் நாமினேட் ஆகியிருந்தது. இந்த நிலையில அணுகுண்டின் தந்தைன்னு அழைக்கப்படுற ஓப்பன்ஹீமரோட கதையை மையப்படுத்தி உருவான இந்த படம் 7 பிரிவுகள்ல அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்கு. அந்த வகையில சிறந்த படத்துக்கான விருது ஓப்பன்ஹீமர், சிறந்த இயக்குனருக்கான விருது கிறிஸ்டோபர் நோலன், சிறந்த நடிகர் சிலியன் மர்ஃபி, சிறந்த துணை நடிகர் ராபர்ட் டவுனி ஜூனியர் மற்றும் சிறந்த ஒளிப்பதிவாளர், சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த ஒரிஜினல் ஸ்கோர் ஆகியவற்றுக்கு ஓப்பன்ஹீமர் விருதுகளை வென்று இந்த 96வது ஆஸ்கர் விருது விழாவில் மகுடம் சுட்டி இருக்குன்னே சொல்லலாம். இது ஏன் இவ்வளவு முக்கியமா பார்க்கப்படுதுன்னா, கிறிஸ்டோபர் நோலன் ஏற்கனவே இயக்கிய மெமெண்டோ, இன்செப்ஷன் மற்றும் டன்கிர்க் படங்கள் ஆஸ்கார் அவார்டுக்கு நாமினேட் ஆகியிருந்துச்சு. ஆனா வின் பண்ண முடியாம போச்சு. அதனால இவர் ரசிகர்கள் இவர் ஆஸ்கார் அவார்ட் வின் பண்றதை பார்க்க ரொம்பவே ஆர்வமா இருக்க, அதன்படி இப்ப ஃபைனலா ஒரு அவார்டு இல்ல, இவருடைய படத்துக்கு மொத்தம் 7 அவார்டு கிடைச்சிருக்கிறத அவர் பேசும்போது ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணிருக்கிறாரு. அந்த வகையில சிறந்த இயக்குனருக்கான விருதை கிறிஸ்டோபர் நோலன் பெற வந்தப்போ ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அவருக்கு அந்த அவார்டை வழங்கியிருக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்துல நோலன் தன்னுடைய மனைவியும் இந்த படத்தின் இணை தயாரிப்பாளருமான எம்மா தாமஸ்க்கு நன்றி தெரிவித்தாரு. அப்போ பேசிய எம்மா தாமஸ் அந்த தருணத்தை பத்தி அவங்க ரொம்ப நாளா நினைச்சு காத்திருந்ததாகவும் இப்போ அந்த தருணத்துல நிற்பதாகவும் பெருமையா சொல்லிருந்தாங்க. மேலும் தன்னுடைய கணவர் தனித்துவமானவர் இருந்தாலுமே ஒட்டுமொத்த டீமோட செயல்பாட்டாலதான் இந்த விருதுகள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பெருமைப்படுறதா தெரிவிச்சிருந்தாங்க. அதே சமயம் பல வித்தியாசமான கதாபாத்திரங்களை யதார்த்தமான நடிப்புல அசத்தி வர சிலியன் மர்ஃபி இந்த படத்துல டைட்டில் நேமான ஓப்பன்ஹீமரா நடித்திருப்பாரு. அவருக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கிடைச்சிருந்துச்சு. அதை பத்தி அவர் பேசும்போது, நான் கொஞ்சம் திகைப்போட தான் இருக்கேன். இன்னைக்கு இங்க இருக்கிற ஐரிஷ் நாட்டவரா இருப்பதுல நான் மிகவும் வியப்படைகிறேன். பணிவாவும் நன்றியோடையும் இருக்கேன். மிகவும் பெருமைப்படுறேன்னு தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் அவர் பேசும்போது, இந்த திரைப்படம் எனக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனக்கும் கிறிஸ்டுக்கும் அத்தகைய சிறப்பு உறவு இருக்கு. நாங்க 20 வருஷங்களா இணைந்து பணியாற்றி வரோம். அவர் சரியான இயக்குனர்னு நினைக்கிறேன். என் அதிர்ஷ்டத்தை என்னால் நம்பவே முடியல. நான் சின்ன வயசுல அவரோட ஒரு ஸ்கிரீன் டெஸ்ட் செஞ்சேன். அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். ஐரிஷ் நாட்டுல பிறந்த ஆஸ்கர் வாங்குற முதல் நடிகரா இங்க நிக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் மற்ற பிரிவுகள்ல எந்தெந்த படங்கள் வின் பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சிறந்த துணை நடிகைக்கான ஆஸ்கர் விருதை தி ஹோல்டர்ஸ் படத்துக்காக டார்வின் ஜோய் ராண்டல்ஃப் வென்றிருக்காங்க. சிறந்த அனிமேஷன் குறும்படத்துக்கான ஆஸ்கர் விருது ஜான் மற்றும் யூகோவின் இசையால ஈர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்ட வார் இஸ் ஓவர் என்ற குறும்படத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த அனிமேஷன் திரைப்படத்துக்கான ஆஸ்கார் விருதை தி பாய் அண்ட் தி ஹெரோன் திரைப்படம் வென்றிருக்கு. சிறந்த ஒரிஜினல் திரைக்கதைக்கான ஆஸ்கார் விருதை அனடாமி ஆஃப் தி ஃபால் படம் வின் பண்ணிருக்கு. சிறந்த தழுவல் திரைக்கதைக்கான ஆஸ்கார் விருதை அமெரிக்கன் ஃபிக்ஷன் திரைப்படம் வென்றிருக்கு. சிறந்த நடிகைக்கான விருது புவர் திங்ஸ் படத்துக்காக எம்மா ஸ்டோனுக்கு கிடைச்சிருக்கு. சிறந்த மேக்கப் கலைஞருக்கான ஆஸ்கர் விருது புவர் திங்ஸ் படத்துக்காக நதியா ஸ்டாசே, மார்க் ஹூலியர் மற்றும் ஜோஷ் வெஸ்டன் ஆகியோர் வென்றிருக்காங்க. சிறந்த தயாரிப்பு வடிவமைப்பாளருக்கான ஆஸ்கர் விருது ஜேம்ஸ் பிரைஸ் மற்றும் சோனோ ஹீத் ஆகியோர் புவர் திங்ஸ் படத்துக்காக வின் பண்ணிருக்காங்க. சிறந்த ஆடியோ வடிவமைப்புக்கான ஆஸ்கர் விருது புவர் திங்ஸ் படத்துக்காக ஹோலி வேடன்சனுக்கு கிடைச்சிருக்கு. சிறந்த சர்வதேச திரைப்படத்துக்கான ஆஸ்கார் விருது மற்றும் பெஸ்ட் சவுண்ட் ஆகிய 2 விருதுகளுமே தி ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படம் வின் பண்ணிருக்கு. காட்ஸில்லா -1 திரைப்படம் சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கான ஆஸ்கார் விருதை வின் பண்ணிருக்கு. சிறந்த ஆவண குறும்படத்துக்கான ஆஸ்கார் விருது தி லாஸ்ட் பே ஷாப் என்கிற குறும்படத்துக்கு கிடைச்சிருக்கு. கடந்த ஆண்டு இந்த விருது இந்தியாவின் எலிஃபண்ட் விஸ்பரஸ் குறும்படத்துக்கு கிடைச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. சிறந்த ஆவணப்படத்துக்கான ஆஸ்கார் விருது ரஷ்யாவின் போர் பற்றியும் அதோடைய பாதிப்புகளை பற்றியும் எமோஷனலா சொல்லியிருந்த 20 Days in Mariupol வென்றிருக்கு. சிறந்த லைவ் ஆக்ஷன் குறும்படத்துக்கான ஆஸ்கார் விருது தி வண்டர்ஃபுல் ஸ்டோரி ஆஃப் ஹென்ரி சுகர் என்ற குறும்படம் வென்றிருக்கு. பார்பி படத்துல இடம்பெற்ற வாட் வாஸ் ஐ மேட் ஃபார் என்கிற பாடலுக்கு சிறந்த ஒரிஜினல் பாடலுக்கான ஆஸ்கார் விருது கிடைச்சிருக்கு. அதே சமயம் இந்த விருது வழங்குற விழால புவர் திங்ஸ் படத்துக்கு சிறந்த ஆடை வடிவமைப்புக்கான விருதை வழங்க பாப்புலரான ரெஸ்லர் மற்றும் ஆக்டரான ஜான் சீனா மேடைக்கு வராரு. ஆனா அவருடைய அந்தரங்க பகுதியை மட்டும் மறைச்சு ஆடை இல்லாம வந்து எல்லாரையுமே ஷாக் ஆக்கியிருக்கிறாரு.
பிறகு அங்க மேடைக்கு வந்ததுமே சில கலைஞர்கள் வேக வேகமா வந்து அவருக்கு ஆடைகளை அங்க வடிவமைப்பது போல செய்யறாங்க. இந்த வீடியோ சோஷியல் மீடியால உலக அளவுல ட்ரெண்ட் ஆகி இருந்துச்சு. அது சரி, ஆஸ்கார் விருதுக்கு நாமினேட் ஆன மற்றும் வின் ஆன பிலிம்ஸ்ல உங்களுடைய ஃபேவரட் பிலிம்ஸ் என்னென்ன அப்படிங்கறத மறக்காம எங்களோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா ஒன்னே இல்ல கிறிஸ்டோபர் நோலனின் ஓப்பன்ஹீமர் 7 ஆஸ்கார் அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்கு. உலகளவுல மிகவும் முக்கியமான சினிமா விருது விழாவா ஆஸ்கார் அவார்ட்ஸ் இருந்து வருது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்ல 2024ஆம் ஆண்டுக்கான ஆஸ்கார் அவார்ட்ஸ் விருது வழங்கும் விழா கோலாகலமா நடந்து வருது. இந்த ஆஸ்கார் நிகழ்ச்சியை 4வது முறையா ஜிம்மி கிமெல் தொகுத்து வழங்கி வராரு. அண்ட் இந்த முறை 13 பிரிவுகள்ல ஓப்பன்ஹீமர் படம் நாமினேட் ஆகியிருந்துச்சு. அதே சமயத்துல ரிலீஸ் ஆன பார்பி படம் 8 பிரிவுகளை நாமினேட் ஆகியிருந்தது. அண்ட் புவர் திங்ஸ், ஃபால் ஆஃப் அனாட்டமி, மாஸ்ட்ரோ, கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் மூன் உள்ளிட்ட பல படங்கள் நாமினேட் ஆகியிருந்தது. இந்த நிலையில அணுகுண்டின் தந்தைன்னு அழைக்கப்படுற ஓப்பன்ஹீமரோட கதையை மையப்படுத்தி உருவான இந்த படம் 7 பிரிவுகள்ல அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்கு. அந்த வகையில சிறந்த படத்துக்கான விருது ஓப்பன்ஹீமர், சிறந்த இயக்குனருக்கான விருது கிறிஸ்டோபர் நோலன், சிறந்த நடிகர் சிலியன் மர்ஃபி, சிறந்த துணை நடிகர் ராபர்ட் டவுனி ஜூனியர் மற்றும் சிறந்த ஒளிப்பதிவாளர், சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த ஒரிஜினல் ஸ்கோர் ஆகியவற்றுக்கு ஓப்பன்ஹீமர் விருதுகளை வென்று இந்த 96வது ஆஸ்கர் விருது விழாவில் மகுடம் சூட்டி இருக்குன்னே சொல்லலாம். இது ஏன் இவ்வளவு முக்கியமா பார்க்கப்படுதுன்னா, கிறிஸ்டோபர் நோலன் ஏற்கனவே இயக்கிய மெமெண்டோ, இன்செப்ஷன் மற்றும் டன்கிர்க் படங்கள் ஆஸ்கார் அவார்டுக்கு நாமினேட் ஆகியிருந்துச்சு. ஆனா வின் பண்ண முடியாம போச்சு. அதனால இவர் ரசிகர்கள் இவர் ஆஸ்கார் அவார்ட் வின் பண்றத பார்க்க ரொம்பவே ஆர்வமா இருக்க, அதன்படி இப்ப ஃபைனலா ஒரு அவார்டு இல்ல, இவருடைய படத்துக்கு மொத்தம் 7 அவார்டு கிடைச்சிருக்கிறத அவர் பேசும்போது ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணிருக்கிறாரு. அந்த வகையில சிறந்த இயக்குனருக்கான விருதை கிறிஸ்டோபர் நோலன் பெற வந்தப்போ ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அவருக்கு அந்த அவார்டை வழங்கியிருக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்துல நோலன் தன்னுடைய மனைவியும் இந்த படத்தின் இணை தயாரிப்பாளருமான எம்மா தாமஸ்க்கு நன்றி தெரிவித்தாரு. அப்போ பேசிய எம்மா தாமஸ் அந்த தருணத்தை பத்தி அவங்க ரொம்ப நாளா நினைச்சு காத்திருந்ததாகவும் இப்போ அந்த தருணத்துல நிற்பதாகவும் பெருமையா சொல்லிருந்தாங்க. மேலும் தன்னுடைய கணவர் தனித்துவமானவர் இருந்தாலுமே ஒட்டுமொத்த டீமோட செயல்பாட்டாலதான் இந்த விருதுகள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பெருமைப்படுறதா தெரிவிச்சிருந்தாங்க. அதே சமயம் பல வித்தியாசமான கதாபாத்திரங்களை யதார்த்தமான நடிப்புல அசத்தி வர சிலியன் மர்ஃபி இந்த படத்துல டைட்டில் நேமான ஓப்பன்ஹீமரா நடித்திருப்பாரு. அவருக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கிடைச்சிருந்துச்சு. அதை பத்தி அவர் பேசும்போது, நான் கொஞ்சம் திகைப்போட தான் இருக்கேன். இன்னைக்கு இங்க இருக்கிற ஐரிஷ் நாட்டவரா இருப்பதுல நான் மிகவும் வியப்படைகிறேன். பணிவாவும் நன்றியோடையும் இருக்கேன். மிகவும் பெருமைப்படுறேன்னு தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் அவர் பேசும்போது, இந்த திரைப்படம் எனக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனக்கும் கிறிஸ்டுக்கும் அத்தகைய சிறப்பு உறவு இருக்கு. நாங்க 20 வருஷங்களா இணைந்து பணியாற்றி வரோம். அவர் சரியான இயக்குனர்னு நினைக்கிறேன். என் அதிர்ஷ்டத்தை என்னால் நம்பவே முடியல. நான் சின்ன வயசுல அவரோட ஒரு ஸ்கிரீன் டெஸ்ட் செஞ்சேன். அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். ஐரிஷ் நாட்டுல பிறந்த ஆஸ்கார் வாங்குற முதல் நடிகரா இங்க நிக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் மற்ற பிரிவுகள்ல எந்தெந்த படங்கள் வின் பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சிறந்த துணை நடிகைக்கான ஆஸ்கார் விருது தி ஹோல்டர்ஸ் படத்துக்காக டார்வின் ஜோய் ராண்டல்ஃப் வென்றிருக்காங்க. சிறந்த அனிமேஷன் குறும்படத்துக்கான ஆஸ்கார் விருது ஜான் மற்றும் யூகோவின் இசையால ஈர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்ட வார் இஸ் ஓவர் என்ற குறும்படத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த அனிமேஷன் திரைப்படத்துக்கான ஆஸ்கார் விருது தி பாய் அண்ட் தி ஹெரோன் திரைப்படம் வென்றிருக்கு. சிறந்த ஒரிஜினல் திரைக்கதைக்கான ஆஸ்கார் விருது அனாட்டமி ஆஃப் தி ஃபால் படம் வின் பண்ணிருக்கு. சிறந்த தழுவல் திரைக்கதைக்கான ஆஸ்கார் விருது அமெரிக்கன் ஃபிக்ஷன் திரைப்படம் வென்றிருக்கு. சிறந்த நடிகைக்கான விருது புவர் திங்ஸ் படத்துக்காக எம்மா ஸ்டோனுக்கு கிடைச்சிருக்கு.
சிறந்த மேக்கப் கலைஞருக்கான ஆஸ்கர் விருது புவர் திங்ஸ் படத்துக்காக நதியா ஸ்டாசே, மார்க் கூலியர் மற்றும் ஜோஷ் வெஸ்டன் ஆகியோர் வென்றிருக்காங்க. சிறந்த தயாரிப்பு வடிவமைப்பாளருக்கான ஆஸ்கர் விருது ஜேம்ஸ் பிரைஸ் மற்றும் சோனோ ஹீத் ஆகியோர் புவர் திங்ஸ் படத்துக்காக வின் பண்ணிருக்காங்க. சிறந்த ஆடை வடிவமைப்புக்கான ஆஸ்கர் விருது புவர் திங்ஸ் படத்துக்காக ஹோலி வேடன்சனுக்கு கிடைச்சிருக்கு. சிறந்த சர்வதேச திரைப்படத்துக்கான ஆஸ்கார் விருது மற்றும் பெஸ்ட் சவுண்ட் ஆகிய 2 விருதுகளுமே தி ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படம் வின் பண்ணிருக்கு. காட்ஸில்லா -1 திரைப்படம் சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கான ஆஸ்கார் விருதை வின் பண்ணிருக்கு. சிறந்த ஆவண குறும்படத்துக்கான ஆஸ்கார் விருது தி லாஸ்ட் பே ஷாப் என்கிற குறும்படத்துக்கு கிடைச்சிருக்கு. கடந்த ஆண்டு இந்த விருது இந்தியாவின் எலிஃபென்ட் விஸ்பரஸ் குறும்படத்துக்கு கிடைச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. சிறந்த ஆவணப்படத்துக்கான ஆஸ்கார் விருது ரஷ்யாவின் போர் பற்றியும் அதோடைய பாதிப்புகளை பற்றியும் எமோஷனலா சொல்லியிருந்த 20 Days in Mariupol வென்றிருக்கு. சிறந்த லைவ் ஆக்ஷன் குறும்படத்துக்கான ஆஸ்கார் விருது தி வண்டர்ஃபுல் ஸ்டோரி ஆஃப் ஹென்ரி சுகர் என்ற குறும்படம் வென்றிருக்கு. பார்பி படத்துல இடம்பெற்ற வாட் வாஸ் ஐ மேட் ஃபார் என்கிற பாடலுக்கு சிறந்த ஒரிஜினல் பாடலுக்கான ஆஸ்கார் விருது கிடைச்சிருக்கு. அதே சமயம் இந்த விருது வழங்குற விழால புவர் திங்ஸ் படத்துக்கு சிறந்த ஆடை வடிவமைப்புக்கான விருதை வழங்க பாப்புலரான ரெஸ்லர் மற்றும் ஆக்டரான ஜான் சீனா மேடைக்கு வராரு. ஆனா அவருடைய அந்தரங்க பகுதியை மட்டும் மறைச்சு ஆடை இல்லாம வந்து எல்லாரையுமே ஷாக் ஆக்கியிருக்கிறாரு. பிறகு அங்க மேடைக்கு வந்ததுமே சில கலைஞர்கள் வேக வேகமா வந்து அவருக்கு ஆடைகளை அங்க வடிவமைப்பது போல செய்யறாங்க. இந்த வீடியோ சோஷியல் மீடியால உலக அளவுல ட்ரெண்ட் ஆகி இருந்துச்சு. அது சரி, ஆஸ்கார் விருதுக்கு நாமினேட் ஆன மற்றும் வின் ஆன ஃபிலிம்ஸ்ல உங்களுடைய ஃபேவரட் ஃபிலிம்ஸ் என்னென்ன அப்படிங்கறத மறக்காம எங்களோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.